ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து டெட் கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த பேஸ் ஆஃப் த parallelogram is thrice its height. If the area is 243 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா தென் பேஸ் அண்ட் ஹைட் ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு parallelogram-ஓட ஏரியா ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஹெச். ஸோ நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிளோடது பார்த்தோமா. ஸோ இது வந்து பி இன்டு ஹெச். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஸ். இப்போ பின்றதா நமக்கு பேஸ், ஹெச்ன்றது வந்து ஹைட். பேஸ் ஆஃப் த parallelogram வந்து thrice its ஹைட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ v இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3h அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3h இன்டூ ஹெச். ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ஏரியா இஸ் 243 கொடுத்துட்டாங்க. அப்போ இது 243 இருந்தது அப்படின்னா ஸோ 243 இஸ் ஈக்குவல் டு 3h ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 81 வந்துருமா? இப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ என்ன? 9. ஸோ பேஸ் அண்ட் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்ம ஆப்ஷன்ல போட்டுடலாம். என்ன பாருங்க, பேஸ் அண்ட் ஹைட்னா ஃபர்ஸ்ட் இருக்குது பேஸ், செகண்ட் இருக்குது ஹைட். ஸோ ஹைட் நமக்கு 9 கிடைச்சிருக்கு. இங்க ஆப்ஷன்ல எங்க 9 இருக்கு? இங்கதான் இருக்கு. ஸோ இப்பவே இதுதான் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீங்க வந்து பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல தூக்கி போட்டுடலாம். பேஸ் என்னது? 3h கொடுத்துருக்காங்களா. ஸோ b is equal to 3h. ஸோ 3 into 9 is equal to 27. ஸோ 27 into 9, 27 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 ஈஸி தான் இது. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற பிராக்கெட்டை தான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இதை ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இது என்னது? 3/4, முக்கா பங்கு, அப்படிதானே? இது வந்து ஹாஃப். ஸோ முக்கால்ல அரை போச்சுன்னா எவ்வளோ? முக்கால் பங்குல அரை பங்கு போச்சுன்னா என்ன கிடைக்கும்? வெறுமனே கால் பங்கு கிடைக்குமா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த பிராக்கெட்டுக்கு 1/4 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க 1/5 அடுத்து இந்த பிராக்கெட் இருக்கு. இப்ப பாருங்க இந்த பிராக்கெட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1/5 ஆஃப் 1/4. அப்ப என்ன வரும்? 1/20. இங்க ஒரு -1 இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 1 minus 20 divided by 20 minus 19 divided by 20. கரெக்டா? இப்ப இந்த ஹோல் பிராக்கெட்டோட ஆன்சர் என்ன? -19 divided by 20. இப்ப பாருங்க வெளியில என்ன இருக்கு? 2/5 இருக்கு. இப்போ 2/5 divided by கொடுத்துருக்காங்களா. அப்போ divided by கூட போட்டுக்கோங்க. -19 divided by 20. இது அப்படியே ரிவர்ஸா போகுமா? 2/5 into 20 divided by 90 -19. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 4. அப்போ ஆன்சர் என்ன? -8 divided by 90. ஸோ ஆன்சர் வந்து -8 divided by 90. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A ground is in the form of isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. The cost of leveling it at the rate of rupees 100 per square meter is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 42 கொடுத்துருக்காங்க. parallel சைடோட இது கொடுத்துட்டாங்க. ஒன்று 42, ஒன்று 36 கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு parallel சைடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? இது ஆக்சுவலா ஹைட். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஃபார்முலால. ஸோ இந்த a+bன்றது என்ன? இந்த ரெண்டு parallel சைடு தான் நமக்கு. ஸோ ஏயோட வேல்யூ வந்து என்னது? 36. இது வந்துட்டு 42. ஹெச்சோட வேல்யூ என்னது? 30 divided by 2. கேன்சல் பண்ண 15. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8, 7, 15. இப்போ கரெக்ட் தானே?
ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1170 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் லெவலிங் இட் அட் த ரேட் ஆஃப் 100 ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 அப்படின்னா இவ்வளோ டோட்டல் ஏரியா எவ்வளோ 1170வா, இதுக்கு இன்டூ 100 போடுவோமா. ஸோ இதுக்கு மொத்தமாக எவ்வளோ வரும் 117000. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஓகேவா, இந்த கொஸ்டின் புரிஞ்சதா? ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்ஸோட ஏரியா ஃபார்ம்லா எல்லாமே வந்து நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, when x is subtracted from x percentage of a number to give x, then the number is. அதாவது இப்போ இந்த நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம yன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ன்றதுக்கு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட்ல இருந்து வாங்க, அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எ நம்பரை அதுல இருந்து ஃப்ரம் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ நம்பர், அப்போ ஒரு நம்பரோட எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதா, எக்ஸே கிடைக்குது. அப்போ அதோட நம்பர் என்ன, அந்த நம்பர் அதாவது இந்த ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறத அப்படியே ஈக்குவேஷனா வந்து ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ நம்பரா, அதை எழுதுங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எ நம்பர்னா இப்படி எழுதுவோமா, இந்த நம்பரோட எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100. இப்போ இதுல இருந்து எக்ஸ் சப்ட்ராக்டட், ஸோ எக்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்குதா, எக்ஸே கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா xy டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போகும்போது பிளஸ் எக்ஸ்னு ஆயிருமா, 2x ஆயிடுச்சா. இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுமா. இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிடும், 200. அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த நம்பரை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 200. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4th one. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டன் டேஷ் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர். அதாவது பாருங்க, இது நமக்கு ஈஸி தான். இந்த கொஸ்டின் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஈக்குவல் ஆர்க்ஸ், அதாவது இதென்ன சர்க்கிள், இப்போ இந்த சர்க்கிள்ல இது ஒரு ஆர்க் வச்சுக்கோங்க, ஏபி அப்படிங்கிறது, சிடின்றது இன்னொரு ஆர்க்னு வச்சுக்கோங்க. இது இப்போ ஒரு பீஸா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபியும் சிடியும் நமக்கு ஈக்குவல், அதான் ஈக்குவல் ஆர்க்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவலா இருக்கிற ஒரு 2 பீசஸ் நம்ம ஒரு பீஸால இருந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, அது எப்படி இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் லென்த் தான். ரெண்டுமே வந்து ஆர்க் அப்படின்னும் போது நம்ம ரேடியஸ்ல இருந்து பாக்குறோம். ஸோ இதுவும் ஈக்குவல் அப்படின்னும் போது இந்த ஆங்கிள் சேமா தான் இருக்குமா. இதே நம்ம பெருசா எடுத்தோம்னா இந்த ஆங்கிள் பெருசா வரும், இது குட்டியா எடுத்தோம்னா அது குட்டியா வரும். இதுவே சேம் லெங்க்ல தான் எடுக்கிறோம். சேம் லெங்க்ல எடுக்கும்போது ரெண்டோட ஆங்கிளும் ஈக்குவலா தான் வரும். ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சர்க்கிள்ல படிப்போம். இன்கேஸ் தெரியாட்டி கூட நீங்க இந்த மாதிரி வரைஞ்சு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் என்னது, ஈக்குவல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைசேஷன் நமக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். ஈஸி மெத்தட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடி வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இந்த 27ஐயும் 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்றோம், நமக்கு ஆன்சர் வந்து 54 வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணா 54 வரணும், ஆட் பண்ணா +15 வரணும். ஸோ நம்ம என்ன நம்பர் யோசிச்சோம்னா 18 × 3 நமக்கு கிடைக்கும். 18 × 3 என்னது அப்படின்னா 54 வந்துடும். சாரி, -54 வரணும், -54 வந்துடும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா +15 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். இது 2ல இருந்து 2x காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா x + 9. இது 2ல இருந்து -3 வெளில எடுத்தோம்னா x + 9. இது 2ல இருந்து x + 9 காமனா வெளில எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 2x - 3. ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 5:7. 5:7க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வச்சு பார்த்தாலே தெரியுது. இதை சிம்பிளிஃபை பண்ணாதான் நமக்கு 5:7 இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். பாருங்க எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்முக்கு, என்னுக்கு,
அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்து 29 அப்படின்னு வந்துடுது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் இருந்ததுனால தான் என்னவோ லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டியுமே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் எழுதுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தடவை ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல சம்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் கொடுத்துட்டு இசட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இசட் நமக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு இசட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலே, ட்ரையாங்கிள் வச்சு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கனாலே ரொம்ப 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 ஈஸிங்க. ஏன்னா ட்ரையாங்கிள்னா நீங்க 180 அப்படின்ற ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லைனோட ஆங்கிளும் 180 தான், ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிளும் 180 தான். ஓகேவா? இப்ப பாருங்க, நமக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்களா? ஆக்சுவலா நான் சொன்னேன்ல லைனோட ஆங்கிளும் 180ன்னு சொன்னேன்னா, அப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டிசி இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவா இருக்கும்? நான் போடுற புரியுதா? இதுல வந்து இந்த 145ன்றது இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது இந்த ஹோல் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 இருக்கும். புரியுதா? அதான் அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் நான் சொன்னேன். இப்போ இது மட்டும் 145 அப்படின்னா அப்போ இது எவ்வளவு இருக்கும்? 180ல இருந்து 145 மைனஸ் பண்ணணுமா? ஸோ மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 35 கிடைக்கும். அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 35. ஓகேவா? இப்போ இதை விட்டுருங்க, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிளும் எவ்வளவுதான் சொன்னேன்? 180 டிகிரி தான். அப்போ இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் மூணையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். இப்ப பாருங்க, z plus 35 plus 60 equal to 180 டிகிரி. இப்ப பாருங்க, இது எவ்வளோ? 95. z plus 95 equal to 180. அப்போ z வேல்யூ என்ன அப்படின்னா 85. 180 minus 95 எவ்வளோ அப்படின்னா 85. ஓகேவா? ஆன்சர் எங்க இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. புரியுதா? நிறைய ப்ராப்ளம் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இது 7th ஸ்டாண்டர்ட்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிளும் எவ்வளோ அப்படின்னா 180 தான், ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிளும் எவ்வளோ அப்படின்னா 180 தான். இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A rectangular garden has dimension 70 meter and 40 meter. ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் இருக்கு, அதோட டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 70யும் 40யும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்க வெளியில வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து அந்த ரெக்டாங்குலர் கார்டன். ஸோ இதோட டைமென்ஷன் என்ன? 70, 40. அடுத்து பாருங்க, a path of 2 meter wide has to be constructed inside the garden along the 4 sides. இப்போ 4 சைடுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 4 சைட்லயுமே உள்ள இன்சைட் த கார்டன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் வந்து கார்டன். இதுக்கு உள்ள என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 மீட்டர் வைட்ல 2 மீட்டர் அகலம் சொல்றோம்ல, அதுல ஒரு பாத் வந்து போட்டிருக்காங்க. அப்போ இந்த பாத் போக ரிமைனிங் ஏரியா வந்து இங்க இருக்கு, இது வந்து பாத். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, ஏரியா ஆஃப் த பாத் என்ன? இந்த பாத்தோட ஏரியா மட்டும் கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இந்த டோட்டல் ஏரியால இருந்து இந்த குட்டி ஏரியா உள்ள இருக்குல்ல இந்த பார்க், இதோட ஏரியா நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இது கிடைச்சிருமா? ஓகே. இப்ப நமக்கு ரெக்டாங்குலருக்கு ஃபார்முலா தெரியும். ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா என்ன? பிரெட் இன்டு லெங்தா. ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ இந்த பெரிய ரெக்டாங்கிளுக்கு 70 into 40 போட்டு கண்டுபிடிச்சிடலாம். உள்ள இருக்க அந்த குட்டி ரெக்டாங்கிளோட லெங்த் நமக்கு டைமென்ஷன்ஸ் தெரியணும்ல. அப்ப பாருங்க, இது 70, இந்த ஹோலா 70 அப்படின்னா இங்க 2 போச்சுன்னா 70ல 4, இப்போ இங்க ஒரு 2 + 2 4 போச்சுன்னா இது 66. அதே மாதிரி இது 40 அப்படின்னா இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 மொத்தம் 4 போச்சுன்னா இது 36. அப்போ உள்ள இருக்கிறதுக்கு பிரெட் லெங்த் நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வெளியில இருக்க இந்த பெரிய கேபிட்டல் ஆர் போட்டிருக்கிறது வந்து இந்த பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா. 70 into 40 போட்டோம்னா 2800 கிடைக்குது. உள்ள இருக்கிற குட்டிக்கு வந்துட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா 2376 கிடைக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இது ஏரியா ஆஃப் த பாத் வந்து கிடைச்சிடும். ஸோ மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 424 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா? ஸோ
இது நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாய்.